இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகனோட 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். திருச்செந்தூரில் சூரனை சூரசம்ஸ்காரம் பண்ணிட்டு தன்னுடைய கோபம் தணியறதுக்காக வந்த இடம்தான் இந்த திருத்தணி. இந்த கோவிலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. இந்த குளத்தை சரவண பொய்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே இந்த குளத்தில் கை கால் மூஞ்சி கழுவிட்டு தலைக்கு தீர்த்தம் தெளிச்சுக்கிட்டு தான் முருகனை பார்க்குறதுக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அதே மாதிரி போயிட்டு கீழே கால் நிலச்சிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு நம்ம முருகனை பார்க்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் தண்ணி தான் ரொம்ப பழைய தண்ணியாட்டு இருக்குது. எல்லா முருகன் கோயிலுமே செவ்வாய்க்கிழமை விசேஷமான நாள். ஆனால் திருத்தணியில் மட்டும் செவ்வாய்க்கிழமை ஆனால் இங்கே இருக்கிற கடைங்க எல்லாமே மூடி தான் இருக்குது. அது ஏன்னு தெரியல. மற்ற நாளில் எல்லாமே கடைங்களும் ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் இங்கே இருக்கிற கடைங்கள் எல்லாமும் க்ளோஸில் தான் இருக்குது. அப்போது எப்படி நம்ம பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் சூடம் பற்றியில் எப்படி வாங்குறதுன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மேலே போக போக ஒரு சில கடைகள் ஓப்பனில் தான் இருக்குது. பட் ஆனால் கீழே நிறையா கடைங்க க்ளோஸில் இருக்குது. அதே மாதிரி மேலே கோயிலுக்கு மேலே போகும்போது அங்கே நிறையா கடைங்க ஓப்பனில் தான் இருக்குது. இந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கு நம்ம 2 வழியாக போகலாம். ஒன்று படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம பைக்கு காரு அந்த மாதிரிலும் போகிறோம். இந்த திருத்தணி முருகன் மலை ரொம்பவும் பெரிய மலை கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான ஒரு மலை தான். அதனால் நம்ம படி வழியாகவே ஏறி போகலாம். நம்ம படி வழியாக போகிற மாதிரி இருந்தால் 365 படியை நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு வருடத்தை குறிக்கிற மாதிரியான ஒரு நாளில் அந்த படியை அமைச்சிருக்காங்க. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நம்ம பக்கமாக வந்துட்டோம். இதுதான் ராஜகோபுரம். இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்ம கோயிலுக்கு மேலே போயிடலாம். நீங்கள் திருத்தணி கோவிலுக்கு மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். நீங்கள் ஃபேமிலியாக திருத்தணி முருகனை வழிபட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நல்லது நடந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். மலை மேலே இருக்கிற திருத்தணி கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த திருத்தணி கோயில். இந்த கோயில் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 8:45க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையில் 6 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 8 மணிக்கு காலசந்தி பூஜை, 12 மணிக்கு உச்சிக்கால் பூஜை, மாலை 5 மணிக்கு சாயரட்சை பூஜை, 8 மணிக்கு அர்த்தசாமி பூஜை, 8:45க்கு பள்ளி அறை பூஜை அப்படின்னு இங்கே இருக்கிற முருகனுக்கு பூஜைகள் நடக்குது. இப்போ நான் சொன்ன டைமிங்லலாம் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பூஜை நடக்கிறதுனால வெயிட் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதுக்கும் ரெடியாக போய்க்கோங்க. இந்த மாதிரி கோயில் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.